கிளாஸ்ல நம்ம ஸ்டெபிலிட்டி, கேப்பபிலிட்டி, ஸ்ப்ரெட் அண்ட் டிஃபெக்ட் சம்மரியை எப்படி யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் கண்டிஷனை வந்து இன்டரப்ட் பண்றதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்க டேபிளை பார்த்தீங்கன்னா காமன் காசஸ் இல்லைனா ஸ்பெஷல் காசஸை வச்சு டிஃபரெண்ட் லெவல் இல்லைனா வேரியேஷனோட டைப்ஸுக்கு அந்த ப்ராசஸோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு காட்டுது. இப்போ இந்த டேபிளை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினேரியாவில் இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு அண்ட் ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன் எதுவுமே இல்லை. இந்த கேஸை நீங்கள் பார்க்கும்போது வேரியபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கு அண்ட் ப்ராசஸோட கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. இந்த ரீசன்னாலே டிஃபெக்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாயிடும் அண்ட் ப்ராசஸ் வந்து கேப்பபிள் அண்ட் கண்ட்ரோலாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் சினேரியாவில் காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து கம்மியாக இருக்கு அண்ட் அதே நேரத்தில் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்கு. இந்த கண்டிஷன்ல அந்த ப்ராசஸோட வேரியபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு, அதே நேரத்தில் அந்த ப்ராசஸோட கேப்பபிலிட்டி வந்து கம்மியாயிடும். இதனால அந்த ப்ராசஸ்ல வந்து டிஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும். இந்த மாதிரியான கண்டிஷனை தான் ப்ராசஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு இல்லைனா ப்ராசஸ் வந்து இன்கேப்பபிளா இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் சினேரியாவில் என்ன எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து ப்ராசஸ்ல வந்து ஹை லெவல்ல இருக்கு, ஆனால் அந்த ப்ராசஸ்ல வந்து ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து எதுவுமே இல்லை. இந்த கேஸை பொறுத்தவரை ப்ராசஸ்ல வந்து வேரியபிலிட்டி வந்து மாடரேட் லெவல்ல இருந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த ப்ராசஸோட கேப்பபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த கண்டிஷனில் ப்ராசஸில் வந்து டிஃபெக்ட் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி அதிக அளவில் இருக்கு. டிஃபெக்ட் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலில் இருந்தாலும் இது வந்து இன்கேப்பபிள்னு தான் சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் சினேரியாவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் கண்டிஷனில் காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன் ரெண்டுமே ஹை லெவலில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கண்டிஷனில் அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய வேரியபிலிட்டி வந்து ஹை லெவலில் இருக்கு, அதே நேரத்தில் அந்த ப்ராசஸோட கேப்பபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கு. இதனால அந்த ப்ராசஸில் வந்து டிஃபெக்ட் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த கண்டிஷனில் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கு, இதனாலேயே ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்கேப்பபிள் ஆயிரும். இப்போ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ப்ராசஸோட கண்டிஷனை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சிபிகே அண்ட் சிபி வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் சிபிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, அதே மாதிரி சிபிகே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஜென்ரலாக 3 அவுட்கம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சிபிகே வேல்யூ வந்து சிபி வேல்யூவை விட கம்மியாக இருக்கும்போது மீன் வேல்யூ வந்து சென்ட்ரா இல்லைங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சிபிகே வேல்யூ வந்து சிபி வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து அக்யூரேட் இன்ஃபரன்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். கால்குலேட் பண்ணி வரக்கூடிய அந்த சிபிகே வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து கேப்பபிளாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிபிகே வேல்யூ 1 வரும்போது அந்த ப்ராசஸ் வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிகே வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே சிபி வேல்யூவோட நமக்கு அதிகமாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது சிபிகே வேல்யூ வந்து சிபி வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணதில் ஏதோ தப்பு இருக்குது, அதை வந்து நீங்கள் அகைன் ரீசெக் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராசஸ் வேரியேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வாரமாக கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசால்வ் பண்ண அந்த டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்தோட டேட்டாவும் ஒரு சப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு ரிசல்யூஷன் டைம் வந்து 48 ஹவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்கு வந்து 50 ஹவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி கண்டினியூஸாக தேர்ட் வீக்கில் 49 ஹவர்ஸ் ஆகுது. இந்த டேபிளோட சப் குரூப் சைஸ் பார்த்தீங்கன்னா 10ன்னு நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு நம்ம லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஃபார்முலா எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அகைன் நான் அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் இந்த டேபிள்லேருந்து வேல்யூஸை நீங்கள் எடுத்து போட்டாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஆவரேஜ் ஆஃப் ஈச் வீக் ஈக்குவல் டு டோட்டல் கம்ப்ளைண்ட் ரிசால்வ்டு பெர் வீக் டிவைடட் பை சப் குரூப் சைஸ். கிராண்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பெர் வீக் ஆவரேஜ் டிவைடட் பை 3. வேரியேஷன் வித்தின் சப் குரூப் ஃபார் வீக் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் வீக்கோட ஆவரேஜ் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இதில் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ரீடிங்கோட வேல்யூ. ஒரு வாரத்தில் சப் குரூப்க்கு இடையில இருக்கக்கூடிய வேரியேஷன் ஈக்குவல் டு கிராண்ட் ஆவரேஜ் மைனஸ் வீக் 1 ஆவரேஜ் தி ஹோல் ஸ்கொயர்ட் இன்டு NSG1. சப் குரூப்க்கு உள்ள இருக்கக்கூடிய டோட்டல் வேரியேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் வேரியேஷன் வித்தின் சப் குரூப் ஃபார் ஈச் வீக்ஸ். சப் குரூப்க்கு இடையில இருக்கக்கூடிய டோட்டல் வேரியேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் வேரியேஷன் பிட்வீன் சப் குரூப் ஃபார் ஈச் வீக். Overall variation equal to total variation within subgroups plus total variation between subgroups. Short term order standard deviation SSD equal to square root of total variation within subgroup divided by total sample size minus number of subgroups. Long term order standard deviation SLD equal to square root of overall variation divided by total sample size minus 1. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாலேருந்து நீங்கள் வேல்யூஸ் எல்லாமே எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் எல்லாத்துக்குமே கிடச்சிரும். நான் இந்த ரிசல்ட்டோட வேல்யூ எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் வேரியேஷனை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டோட்டல் சாம்பிள் வேரியேஷனோட ஃபார்முலாவை வச்சும் கால்குலேட் பண்ண முடியும்.